பாட்டியம்மா ஏன் பாட்டி எச பாட்டு பாடுறவன்? ஏனுங்க நாங்க பாடுற பாட்டு மாதிரி இருக்குமோ? உங்க பாட்டுக்கு எச பாட்டு தான் பாட முடியுமா? அடி மாங்குளத்து கரவீரே மயிருள தோன்றினவள பாறையில நான் இருந்து பாடுங்குரு கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் எங்கிருந்தோ ஒரு மாயக்கர மருந்து போட்டு செல்கிறது. இந்த கம்பீரமலை அழும் போதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற சுட்டு விரல் போன்ற கண்களை தொடுத்து விட்டு செல்கிறது. முகம் காட்ட மறுக்க முகவரி தேடி மத்துக்குள் சிக்கிய தயிராய் தத்தளிக்கிறது. அடியே பெண்ணே, நீ மட்டும் ஆறுதல் சொல்லுவதாக இருந்தால் காலமெல்லாம் பாடிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. இசைக்குழுவினுடைய நட்சத்திரங்களான எங்கள் ஹீரோயின் மற்றும் அகிலன் இவர்களோடு இணைந்து எல்லாரும் வாங்க. இனி என்ன செய்யறது? கூப்பிடுறோம்.
செந்தூர பாண்டிக்கோரு சோடி கேடி கூட சோழன் மருது மழதோட தொட்டு ஆடு. சித்ரா என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே பாடி ஒரு பெரிய புகழை பெற்றுக் கொண்ட ஒரு பாடல். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கருப்பு எம்ஜிஆர், கொடை வள்ளல் மறைவுக்கு பிறகு இப்ப இந்த பாடல் எங்கள் கலை உலகத்திலேயே மிகப்பெரிய பேரையும் புகழையும் பெற்றிருக்கிறது. காரணம் அவருடைய அந்த பணிக்கு, மக்களுக்காக அவர் செய்த சேவைக்கான ஒரே ஒரு தேசிய கீத பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அப்படியான ஒரு அற்புதமான பாடலை தான் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து இவர்களும் பாடப் போகின்றார்கள். கேப்டன் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து, இல்லையா முகுந்தி முருகன் அவர்களே, நிச்சயமாக ஜி தமிழ் தொலைக்காட்சியில் கூட அவருடைய புகழை சுமந்து வரக்கூடிய ஒரு எபிசோட் நீங்க செய்திருக்கிறீங்க இல்லையா? நான் ஒரு பெரிய கேப்டன் சாரோட ஃபேன். நான் எங்க போனாலும் வந்து ஆடியில செய்தி சொல்லி அந்த பாட்டு பாடுவேன். ஆடும்போது என்ஜாய் பண்ணி வேற லெவல்ல கண்டிப்பா பாடுவேன். சோ இன்னைக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க கேப்டன் சாரோட ஃபேன்ஸ்? கை தட்டுங்க. விசில் காணோம். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. சோ சூப்பர்.